Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. Paramedical application date வந்து நாளையோட ஜூலை 10ஆம் தேதியோட முடியுது. இந்த வருடம் நம்மளுக்கு வந்து நியூஸ்ல டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி மருத்துவ கல்வி இயக்கம் வந்து நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 69,000 அப்ளிகேஷன் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறதாக எல்லா சேனல்லையுமே சொல்லியிருக்காங்க. இந்த 69,000 அப்ளிகேஷன்ல 59,000 அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்லி பேமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம போன வருஷத்துடைய டேட்டாவை பேஸ் பண்ணியும் இந்த வருஷத்துடைய டேட்டாவை வச்சியுமே நம்ம வந்து எத்தனை பேருக்கு இந்த 59,000 அப்ளிகேஷன்ல எத்தனை பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 58,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட்ல நேம் வரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதை எதை பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா போன வருஷம் 63,859 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணாங்க. 58,401 பேருக்கு ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் வந்துச்சு. சோ அதை கன்க்ளூட் பண்ணி நம்ம இந்த வருஷம் 59,000 பேரும் ரேங்க் லிஸ்ட் வரலாம் அல்லது 58,000 பேருடைய பேரும் ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் ப்ரெடிக்ட் தான் நம்ம பண்றோம். ஓகேங்களா, சோ இந்த 58,000 பேருக்குமே கவுன்சிலிங்ல வந்து கலந்து கொள்ள கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி 58,000 பேர் கலந்து கொண்டாங்க, அவங்க எல்லாருக்குமே சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி. இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி. காரணம் சொல்லிடுறேன். நம்மளுக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளவு? 2,600 இந்த 19 கோர்சஸுக்கும். செல்ஃப் பைனான்சிங் சீட்ஸ் வந்து 4 கோர்சஸுக்கு 15,571. சோ டோட்டலா 18,171 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த வருஷம் எக்ஸாக்டா நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்பார்க்கலாம் ஒரு 20,000 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 20,000 சீட்ஸ்ல எப்படி 58,000 பேரையும் கவுன்சிலிங் கூப்பிட முடியும்? கூப்பிட முடியாது. சோ எத்தனை பேரை கவுன்சிலிங்க்கு கூப்பிடலாம்? எத்தனை ரேங்க் லிஸ்ட்ல இந்த 58,000 பேரை எத்தனை பேரை கூப்பிடலாம் அப்படின்னா 36,000 இருந்து ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸ கவுன்சிலிங் கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்குது. ஓகே, இந்த 36,000 to 40,000 ஸ்டூடெண்ட்ஸ எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங்கா நம்மளுக்கு கூப்பிடுறதுக்கு இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 3 ரவுண்ட் கவுன்சிலிங் 1, 2, 3 நம்மளுக்கு கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 10,000 பேர், ரெண்டாவது ரவுண்ட்ல ஒரு 10,000, அதுக்கடுத்து ஒரு மூணாவது ரவுண்ட்ல ஒரு 10,000 பேரா நம்மளுக்கு கூப்பிடுறதுக்கு 10 to 15,000 பேர் அந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாவே குறையும். MBBS BDS கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஜூலை எண்ட்லயே கவுன்சிலிங் தொடங்கிடுவாங்க. அவங்க எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இதுல வந்து நம்மளுக்கு பாராமெடிக்கலுக்குன்னு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல கலந்து கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது 107 இருந்து ஒரு 145 கட் ஆஃப் வரைக்கும் இந்த வருஷம் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் சீட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃப் அபோவ் 165க்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கும். பட் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி வந்து ஃபில் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே இது செல்ஃப் பைனான்சிங் சீட்ஸுமே 145 வரைக்கும், போன வருஷம் 150 வரைக்கும் கிடைச்சிருந்துச்சு. இந்த வருஷம் 145 வரைக்கும் செல்ஃப் பைனான்சிங் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அப்படிங்கும் போது இந்த ரவுண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா கவர்மெண்ட் சீட்ஸும் இப்ப 20,000 சீட்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம்னா செல்ஃப் பைனான்சிங் அண்ட் கவர்மெண்ட் சீட்ஸ் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆயிருக்கோ அது போக தான் மீதி இருக்கிற சீட்ஸ் தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வரும். இந்த வருஷம் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு, செகண்ட் ரவுண்டுக்கும் ஒரு ஓரளவுக்கு சீட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம். ஓகேங்களா, சோ அப்பனா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நம்மளுக்கு எல்லா சீட்ஸும் இந்த 20,000 சீட்ஸ் எதிர்பார்க்கிற அளவுக்கு எல்லா சீட்ஸுமே வந்துரும். மீதி வந்து ரவுண்ட் 2ல வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து ஓரளவுக்கு குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா செல்ஃப் பைனான்சிங் சீட்ஸ் உடைய டாப் காலேஜஸ் வந்து கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்லயும் இருக்கும். அப்படி தேர்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்க தேர்ட் ரவுண்டுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் செல்ஃப் பைனான்சிங் சீட்ஸ் வந்து கண்டிப்பாவே இருக்கும். ஏன்னா செல்ஃப் பைனான்சிங் சீட்ஸ் வந்து ஒரு 18,171 சீட்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது 15,571 சீட்ஸ் செல்ஃப் பைனான்சிங் சீட்ஸ் இருக்குங்கும் போது நம்மளுக்கு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் செல்ஃப் பைனான்சிங் சீட்ஸ் இருக்க அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. அடுத்த வீடியோல கவர்மெண்ட் காலேஜுக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு கட் ஆஃப் வேணும் அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.